அற்புதம், ஆனந்தம். மெய்யன்பர்களே, வாழ்க்கையில ஒரே ஒரு மூலிகையினுடைய வேரை பயன்படுத்தினால் வாழ்க்கையில வெற்றி வரும். அந்த வேர் என்ன? முதலில் மேசராசி. மேசராசி மெய்யன்பர்கள், மேசராசி மெய்யன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு இப்ப ஃபில்டர் பண்ணி தான் இந்த பதிவை நான் போடுறேன். வேர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் 3 அதிர்ஷ்ட வேர்கள் இருக்கு. ஆனா அதுலேயும் சிறப்பான வேர் எதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான இதுதான் நம்ம பேசுறோம். பச்சிலையினுடைய வேர்கள் பல காரியங்களை ஆகும். உண்மை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பிராந்து இருக்கு இல்லையா, அது அதோடைய கூட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேரை கொடுத்துட்டு வேர்ல தான் அவ்வளவு விஷயம் இருக்கு. தண்ணியில் விட்டீங்கன்னா எதிர்த்து தண்ணி வரும்போது எதிர்த்து பாயும். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எதிராக பாயும். அது மாதிரி சில மூலிகையினுடைய வேர்களுக்கு சில மகத்துவங்கள் உண்டு என்பதற்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கு. சரியா? இது வரைக்கும் உங்களுக்கு அது புரியலுங்கிறதுக்காக இதெல்லாம் பேசுனேன். போதும்னு நினைக்கிறேன். இது எல்லா ராசிக்கு முன்னாலையும் நான் இந்த சொல்ற விஷயம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இது போய் சேரணும். சரி, இப்ப விஷயத்துக்கு வரேன். மேசராசி மெய்யன்பர்கள் என்ன பச்சரை என்ன வேற பயன்படுத்தினா வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு பேசுறேன். மேசராசியை பொறுத்த வரைக்கும் உண்மை கிடையாது. மேசராசி மெய்யன்பர்கள் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓரையில் அத்தி மரத்துக்கு காப்பு கட்டி, அத்தி மரத்துடைய வடக்க ஓரை வேற, ஓம் சுக்ராய நம ஓம் சுக்ராய நம 108 உருப்பொட்டு, 8 திசைகளும் உருப்படும். அதான் முக்கியம். ஒரு திசைக்கு அதாவது 8 திக்கு 8 திக்கு, இந்த 8 திக்குலையும் உருப்படும். அதாவது 108 உருப்படும். எதில் பண்ண வெள்ளை முச்சையில தான் உருப்படும். ஞாபகம் வச்சு, வெள்ளை முச்சை இருக்கு இல்லையா, வெள்ளை முச்சை கையில் வச்சுட்டு ஒரு ரூபா போகணும். 108 மிச்சை கையில் இருக்கணும், ஒரு ரூபா போகணும். ஓம் சுக்ராய நம ஓம் சுக்ராய நம. அந்த மரத்தை சுற்றி அதாவது 8 கோணங்களையும் 808 மொத்தம் அதை போட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு அந்த வேலை எடுத்து அதுக்கு பன்னீர், ஜவ்வாது இதெல்லாம் வச்சு அந்த பன்னீர் தெளிச்சு ஜவ்வாது வச்சு அதுக்கப்புறம் சந்தன போட்டு வச்சு, சந்தன போட்டு வைக்காம இருக்கிற சந்தன போட்டு வச்ச பிறகு அந்த மரத்திட்ட வேண்டி விரும்பி கேட்டுட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு சீரக ரங்கநாதரை வேண்டிட்டு, ரங்கநாதரை வேண்டாம ஓம் நமோ நாராயண சொல்லாம அந்த வேலை எடுப்பார். அதை மாதிரி முறையா நீங்க எடுத்து அதுக்கப்புறம் கொண்டு வந்து அந்த வேற ஒரு நாள் முழுக்க பசுமாட்டு கோமயம் இல்லையா, கோமயத்துல போட்டு வச்சிருந்து அதன் பிறகு காலையில எடுத்து எலுமிச்சம்பழச்சாறுல கழுவிட்டு அதன் பிறகு தாயத்துல அடைச்சிருக்கு. இது அடைக்கிறது என்ன? சுக்கிர உரையில தான் அடைக்கணும். சுக்கிர உரையில அடைச்சு முறையாக அதை பூஜிச்சுன்னா கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு அந்த நான் சொன்ன மாதிரி செஞ்சு கேட்டா நீங்க எடுத்துக்கணும். அதை சகோதரன் கையால கட்டிவிட சொல்லணும். அப்படின்னா நான் சகோதரன் இருந்து கொடுத்தாங்கன்னா அப்படின்னா மனைவி அவங்க உங்க மேல பிரியமுள்ள மனைவி அவங்க உங்களுக்கு அதை எடுத்து அப்படி அது எப்ப நடக்கணும்னா திரும்ப அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிர ஓரையில எடுத்து கட்டிக்கிட்டா அன்றிலிருந்தே உங்களுக்கு என்ன பெரிய கஷ்டம் வந்தாலும் மாறும். மேஜிக், அதாவது ஒரு மிராக்கல் மாதிரி இருக்கும் லைஃப், மாற்றங்கள் இருக்கணும். இது செய்து பாருங்கள். ஆகவே மேசராசி என்பதை இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.